அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்கிறார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சீஷர்களோடு படகிலே பிரயாணம் பண்ணுவார். திடீரென்று படகு மூழ்கத்தக்கதாய் ஒரு பெரிய அலைகள் உண்டாகி படகு அசைய ஆரம்பிக்கும். சீஷர்கள் பயப்படுவார்கள். எங்கே நாம் அமிழ்ந்து கடலிலே மூழ்கி விடுவோமோ என்று பயப்படுகிற வேளையிலே ஆண்டவரிடத்தில் போய் சொல்வார்கள், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்வார். கடல் மிகுந்த அமைதலாய் மாறிவிடும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கூட இருக்கிற போது அந்த படகில் இருக்கிற வேளையிலேயே ஒரு பெரிய போராட்டம், பெரிய சஞ்சலம், பெரிய பயத்தை உண்டாக்குகிற சூழ்நிலை உருவாகிற்று. அதே போல விசுவாச பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருக்கும்போது சில சம்பவங்கள் நேரிடலாம், சில போராட்டங்கள் வரலாம், சில சூழ்நிலைகள் வரலாம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கலாம். ஏனென்றால் இந்த ஆண்டவர் இயேசு அந்த படகில் இருக்கும்போதே ஆண்டவரே நினைத்திருக்கலாம், ஆண்டவரே செய்திருக்கலாம், ஒரு பெரிய கொந்தளிப்பை அவரே உருவாக்கி இருக்கலாம். இந்த சீஷர்கள் என்ன செய்ய போகிறாங்க, நான் கூடவே இருக்கிறேன், இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்து இருக்கலாம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் பயப்படுகிற சூழ்நிலையிலே அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கடிந்து கொள்கிறார். நமக்கும் இந்த சூழ்நிலை வரலாம். ஆண்டவர் கூட இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வருகிற வேளையிலே நம்மளை பார்த்தும் இப்படி சொல்லுவாரோ என்று யோசிக்க தோன்றுகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த காலை நேரத்திலே நீங்கள் இருக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, விசுவாசியுங்கள். அற்ப விசுவாசிகளே என்று அவர்களை கடிந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏனென்றால் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். சில சூழ்நிலைக்கு முன்னாடி கொண்டு போய் கர்த்தர் நிறுத்திட்டு தம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்டவர் செங்கடலுக்கு முன்பாக நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்கிறார். எரிகோவுக்கு முன்பாக நிறுத்தி, யோர்தானுக்கு முன்பாக நிறுத்தி, சில சூழ்நிலைகளிலே கர்த்தர் நிறுத்தி தம்முடைய ஜனங்கள் அற்புதங்களை கண்ட பின்பும் என்ன இப்போ செய்ய போகிறாங்க, என்னை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க, இதிலேருந்து எப்படி வெளியே வர முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். ஒருவேளை இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்கு நேராக வைத்து பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் என் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோடு சொல்லும் போதே அங்கு அமைதல் உண்டாக ஆரம்பித்து விடும். தேவனுடைய பிள்ளைகளே, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தற்று. ஏன்னா அவர் தான் உருவாக்கினது கண்டிப்பாக அவருக்கு கீழ்ப்படியும். ஆனால் நம்முடைய பிரயோஜனத்துக்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்தி நம்மை சோதித்து பார்க்கலாம். சகோதரா, சகோதரி, உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் உங்களை சுற்றி நிறைய பிரச்சனை இருக்கு. சோர்ந்து போகக்கூடாது. இப்போதான் அதிகமாக ஜெபிக்கணும், இப்போதான் அதிகமாக விசுவாசிக்கணும், அதிகமாக ஆண்டவரோடு சார்ந்து கொள்ளணும். சார்ந்து கொண்டு ஆண்டவரையே பிடித்து கொண்டால் காற்றும் கடலும் அமைதலாய் மாறினது போல கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றிடுவார், மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் பிரச்சனைகளிலே என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதை பார்க்கும்படிக்கு கூட இப்படி அனுமதித்திருக்கலாம். ஆனால் நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் ஆண்டவர் மிகப்பெரியவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், அவர் எனக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு சொல்லுவோம், இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரும் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டி எல்லா சூழ்நிலைகளை மாற்றி விடுவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். சீஷர்களோடு கூட நீர் இருந்தபோது உண்டான சூழ்நிலைகளே ஆண்டவரே, ஒரு வார்த்தையில இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அமைதல் உண்டாயிற்றது போல இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிற பிரச்சனைகளிலே ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும். ஆனால் நீங்க ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணி நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ள, உண்மையே தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க.
நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதை கண்டு சந்தோஷமாய் தைரியமாய் எங்கள் காரியங்களை செயல்பட உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.